ஹாய், இன்னைக்கு நம்ம கருப்பு சுண்டல் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆயில் சேர்த்திக்குங்க பாத்திரத்தில். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்திருக்கிறேங்க. பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுடலாங்க. வெங்காயம் சேர்த்தியாச்சுங்க. சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி சேர்த்தியாச்சு. நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. கூட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குதுங்க. தூளுங்க ஒரு 2 ஸ்பூன். இப்போ லெமன், புதினா தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சு பேஸ்ட் இருக்குதுங்க, கொஞ்சம் போட்டுடலாங்க. தண்ணி இருக்குது, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. லெமனும் பச்சை மிளகா ஒன்றுங்க, புதினா தலை எல்லாம் பொரித்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்குறேங்க. மிக்சியில் அடித்து தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு வாட்டி சேர்த்திடலாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கிட்டுங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கலாங்க, ஒரே கரண்டி போதும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கருப்பு சுண்டல் சேர்த்திக்கலாங்க. கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டுங்க. நம்ம முந்தின நாளே ஊற வச்சிடணும், நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோன்னா. உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் 2.5 கப் அரிசி எடுத்துருக்கேங்க, ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ 2.5 கப்பு தண்ணி அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சு வரணுங்க. இது நம்ம கொதிக்கும்போது உப்பு டேஸ்ட்டு பார்த்துடலாங்க, கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 2 விசில் விட்டுறலாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம சாப்பாடு ஆயிடுச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.